அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. அதாவது ஃபாரின் கான்ஸ்டிடியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2006 படி இந்த சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்திருந்தாலும் மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் இதில் சில திருத்தங்களை இப்போ கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. இதில் திருத்தங்களை கொண்டு வந்தால் என்னாகும், இஸ்லாமிய சமுதாயத்தில் வக்ஃபு திருத்தம் அப்படின்னு கொண்டு வந்து அப்போ இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய சொத்துக்களை எப்படி ஆட்டையை போடலாம் அப்படின்னு இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் திட்டமிட்டாங்களோ அதோட வழக்கு இன்னைக்கு கோர்ட்டில் இருக்குது. அதே போல் அதே வடிவம் தான், அதே மாதிரி செயல்பட்டு இந்த சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து கிறிஸ்துவ மக்களுடைய சொத்துக்களை எப்படியாவது பறிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த திருத்தத்தை பொறுத்தவரை 25 இந்திய அரசியலமைப்பு 25, 29, 30, 300A ஆகிய விஷயங்களுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த சட்டத்திற்கு இது மாற்றமானதாக இப்போ அமையப்போகுது. அப்போ கிறிஸ்தவ கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், தொண்டு நிறுவனங்கள் இப்படிப்பட்ட அனைத்துமே என்னாக போகுதுன்னா, ஒன்றிய அரசாங்கத்திற்கு தன்னாகப்படுத்தக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்குது. லினிலி என்று சொல்லக்கூடிய தொண்டு நிறுவனம் கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 22,000 கிளைகள் கொண்டதாக இருந்தது. 22,000 கிளைகள் கொண்டு இந்த தொண்டு நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் அது 15,000 இன்றைக்கு குறைந்திருக்கிறது. தொண்டு நிறுவனங்கள் அப்படி 15,000 குறைந்திருக்கிறது. கிறிஸ்தவ மக்களுடைய கல்வியும் மருத்துவமும் அவங்க கல்வித்துறையிலே ஒரு சேவையும் அதே போல் மருத்துவத்துறையில் அவர்கள் செய்யக்கூடிய சேவை என்பது அது எவ்வளவு பயனுள்ளது என்பதை மக்கள் அறிவார்கள். அப்போ அந்த சூழ்நிலையில் இப்போ இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும். ஃபாரின் கரன்சி, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை தடுத்து இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த நிறுவனங்களை, மருத்துவம் சார்ந்த நிறுவனமாக இருக்கட்டும், தொண்டு நிறுவனம், கல்வி நிறுவனம், இது அனைத்துமே கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறாங்க. கேரளா, தமிழ்நாடு, அஸ்ஸாம், அதே போல் மேற்கு வங்கம், பாண்டிச்சேரி இந்த எலெக்ஷனுக்கு பிறகு இதை நடைமுறைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு திட்டம் தீட்டிட்டு இருக்கலாம். இது சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய வில்சன் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை, கடுமையான கண்டனங்களை இதுக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் 7,000 தொண்டு நிறுவனம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழலில் இது முழுக்க முழுக்க சட்டப்பூர்வ தாக்குதலாக இருக்கிறது. அப்போ இந்த நிறுவனங்கள் முறையாக பதிவு செய்யப்படாவிட்டால் அரசாங்க கைது போயிடும். இது புதுப்பிக்காமல் வச்சுருந்தோம்னா, சில நிறுவனங்கள் புதுப்பிக்காமல் இருந்திருந்தோம்னா அதையும் என்ன செய்கிறாங்க, அரசாங்கம் கையகப்படுத்துகிறது. அப்போ புதுப்பிக்கக்கூடிய நேரத்தில் நாம் கொடுக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் லேட் ஆயிருமா, ஒரு கட்டத்தில் லேட் ஆயிடுச்சுனாலும் அது அரசாங்கத்தினுடைய கைகளுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இவங்க வேணுமென்றே நம்முடைய மனுக்களை தாமதப்படுத்தி அதை அரசு உடைமை ஆக்குவதற்கு தான் இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலம் நீங்கள் மத பிரச்சாரம் பண்ண இயலாது, நிறுவனங்களை நடத்த முடியாது. கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி தான், மருத்துவமாக இருந்தாலும் சரி தான், தொண்டு நிறுவனம் எதுவுமே நடத்த முடியாது. அனைத்தையுமே கையகப்படுத்துவாங்க. அதே போல் வெளிநாட்டு பொருளாதாரம், ஃபாரின் கரன்சி ஒரு காலம் நமக்கு கிடைக்காத ஒரு சூழலை உருவாக்கிடுவாங்க. அதனால் கவனமாக இதை கையாளணும். வக்ஃபு திருத்த சட்டம் என்று ஒரு பெரிய பிரச்சனை தமிழகத்தில், இந்திய தேசத்தில் வரும்போது கிறிஸ்தவ மக்கள் இதற்கான கண்டனங்களை பெரிய அளவில் யாரும் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் இந்த பிரச்சனைக்கு பிறகு அனைவரும் ரோட்டில் வீதியில் இறங்கி போராடணும் என்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து செய்யணுமா. அப்போ மற்றவர்களுக்கு பிரச்சனை வரும்போதும் என்ன செய்யக்கூடாது, வேடிக்கை பார்க்கக்கூடாது. நாமும் கலையிறங்கி அதை நாம் கண்டிக்கக்கூடிய வகையில் நாம் இன்னும் எதிர்வரக்கூடிய காலங்களில் செயல்படும் என்பதை தகவலாக சொல்லிக்கொண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. முடிந்தவரை இந்த சேவை நிறுவனங்களை காப்பாற்றுவதற்கு பாடுபடுங்க. சாரி.